இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு பல்வேறு கட்டங்களாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் ரெயின்போ நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். உடன் பொதுச் செயலாளர் துரைசாமி, பிரபாகரன், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜயராஜ், மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உள்ளிட்ட நிர்வாகிகள், மகளிர்கள், தொண்டர்கள் மற்றும் வார்டு மெம்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் இன்று நடைபெற்றது. 2 பேட்ச்களை சேர்ந்த MBBS, MD, MS, PhD படிப்புகளை நிறைவு செய்து 941 பேருக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கி பேசினார். மருத்துவ படிப்பால் நம் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்து சேவை செய்யும் உன்னதமான துறையில் நுழைகிறீர்கள். மருத்துவ சேவைக்கு உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்கள் கையால் மட்டுமல்ல, உங்கள் இதயத்தாலும் நோயாளியை குணப்படுத்துவதற்கான அழைப்பு வந்துள்ளது. நாட்டின் சுகாதார திட்டத்தில் பல மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் சரியான திசையை நோக்கி செல்கிறது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கில் சுகாதாரத்துறை மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக மாறுகின்றது. அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ந்த நாடு என்பதோடு அனைவருக்குமான சுகாதார வசதிகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க வேண்டும். இதற்காக ஒரு புதிய தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வந்துள்ளோம். புதிய தேசிய சுகாதார கொள்கையின்படி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாடுபடுகின்றோம். மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடாகும். இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது. பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் குறைவான விலையில் அனைத்து மருந்துகளை வழங்க முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இது மட்டுமல்ல, பிரதான் மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டங்கள், இலவச மருந்துகள் மற்றும் இலவச நோயறிதல் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறோம். நாடு முழுவதும் சுகாதார வசதிகள் வேகமாக மாறி வருகிறது. மேலும் மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பும் விரிவாக்கத்தை சந்தித்து வருகிறது. புதிதாக அதிக மருத்துவக் கல்லூரிகள், அதிக நர்சிங் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் இருந்து வரும் அத்தகைய குழந்தைகளின் மருத்துவ படிக்கும் கனவுகளையும் நிறைவேற்ற முயற்சிக்கிறது. இதனால் அவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால மருத்துவர்களாகவும் மாறுகின்றனர். இந்த மகத்தான தேசத்திற்கு சேவை செய்ய முடியும். இந்த சீர்திருத்தங்கள் நமக்கு எதிர்காலத்துக்கு உதவும். மருத்துவத்துறை மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது முக்கியம். ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை, தேசத்தின் நலனோடு இருத்தல் அவசியம் என்றார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா அனந்தராமன், தலைமை செயலர் சரத் சௌஹான், MP மஞ்சுநாத் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக இயக்குநர் வீர்சிங் நேகி வரவேற்றார். ஜிப்மர் நிறுவனத்தின் தலைவர் சித்ரா சர்கார் தலைமை தாங்கினார். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கை தற்போது CBI விசாரணை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் மருந்து விற்பனைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு விதித்த நிலையில் தரமற்ற நிலையில் புதுச்சேரியில் விற்பனை செய்த 3 மாத்திரைகளுக்கு தடை விதித்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் ஹிமாச்சல பிரதேசம் சீர்முறை சேர்ந்த நோனஸ் பார்மசூட்டிகள் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் மாக்பான்சோ 40 மாத்திரை மற்றும் கேரள மாநிலம் பாவிய மாவட்டத்திலிருந்து அபான் பார்மசூட்டிகள் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிட் என்ற பெயரிலான பாராசிட்டமல் 650 மில்லி கிராம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் பைவாதி பகுதியில் கார்னானி பார்மாசூட்டிகள் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்கவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் இந்த மாத்திரைகளின் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டதோடு மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மீதமுள்ள மாத்திரைகளின் இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாதந்தோறும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகின்றது.
அந்த வகையில் இந்த மாதம் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டும் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று நடத்திய சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தின் போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை முன்னாள் ஊழியர்கள் இன்று அண்ணா சிலை அருகே ஒன்று கூடினர். கடந்த 2023-25 பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் மற்றும் ரூபாய் 10,500 மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி போராட்டக்காரர்கள் அனைவரும் காதில் பூ வைத்துக் கொண்டு நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். சட்டசபையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். காவல்துறை நடவடிக்கை போராட்டக்காரர்கள் தடையை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தை கைவிட மறுத்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அங்குள்ள தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி இன்று புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சமூக சேவகர் குமாரவேல் அவர்களின் ஏற்பாட்டில் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி மற்றும் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன், அரியங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் அணை தலைமை நிர்வாகி பிரபு ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கப்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பாஞ்சாவடி, ஒதியம்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பில் இருபுறம் என 4 இடங்களில் ரூபாய் 22,35,312 மதிப்பீட்டில் பேருந்து பயணியர் நிழற்குடை, ரூபாய் 58,100,000 செலவில் ஒதியம்பட்டு செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலையை மேம்படுத்துதல், 19,34,000 செலவில் திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் RCC வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் 1 கோடியே மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பணி புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலைகள் மற்றும் கட்டடங்கள் தெற்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், இளநிலை பொறியாளர்கள் மணிவண்ணன், ராஜ தினேஷ், க்ளூனிப்பள்ளி முதல்வர் எமிலியானா, நிர்வாகிகள் JC ஜான், மேக்லின், TKB கமலக்கண்ணன், PRTC பாஸ்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கின்ற செல்வநாதன், தோமச தலைவர் அங்காளன், மதிமுக கபிரியல், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், வர்த்தக அணி துணைத் தலைவர் குரு என்கின்ற சண்முக சுந்தரம், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, திருவேங்கடம், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, ஜனா, மிலிட்ரி முருகன், சிமன் சரவணன், கோடி பிரகாசம், கார்த்திகேயன், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன், அன்பழகன், அன்புநிதி, கோவிந்தசாமி, கமல்பாஷா, சிவகுமார், அமல்லூர், ஆசிரியர் பாலகிருஷ்ணன், சேகர், பாஸ்கர், மூர்த்தி, பாலு, நாகராஜ், பாண்டியன், அஞ்சப்புலி, அபிமன்னன், வீரமுத்து, அன்பரசன், பரதன், அருள்மணி, கலைமணி, கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன், லக்ஷ்மணன், ஆனந்த், விநாயகம், மாரிமுத்து, அசார், கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.
கடலூர் மாவட்டம் மேல் பூவானிக்குப்பம் பகுதியில் பெரியார் சமத்துவ உறவு மூலம் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த சித்தானந்தா என்பவர் வீடு கேட்டு பலமுறை விண்ணப்பித்துள்ளார். இந்த நிலையில் பெரியார் சமத்துவபுரத்திற்கு வீடு வழங்க உள்ளவர்களின் பட்டியலில் இவரது பெயர் இல்லை. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வீடு கேட்டு மனு அளித்தார். சமூக சேவகராக எங்கள் கிராமத்தில் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பாக அடிக்கடி கேள்வி எழுப்பி அதனை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதால் ஊராட்சி செயலாளர் மற்றும் அலுவலர்கள் எனது பெயரை புறக்கணித்திருப்பதாக சித்தானந்தா தெரிவித்தார். நடிகர் சந்தானம் தனது பிறந்த நாளை கொண்டாடப்படும் நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மாநில தலைவர் அருண் ஏற்பாட்டில் சந்தானத்தின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு இலவச பயண பேருந்து சேவை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு, வெள்ளினூர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்று தெரிவித்தனர். தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காணும் பொங்கல் அன்று நடைபெற்றது. சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கினார். மேலும் இந்த விழாவில் சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விழாவுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக வருகை புரிந்த பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் அவர்களுக்கு விழா குழுவின் மகளிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.